எப்படி வந்து அடிக்கடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாரோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இந்த எப்படி சொல்றது, இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அதை வந்து பாரதிராஜா எப்படி கடந்து வர போறான்னு தெரில. ஏன்னா அவ்வளோ ஒரு டஃப்பான நேரம், மகன் இறப்பு, அதாவது வந்து வயோதிகம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் பாரதிராஜா சார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இன்னொரு பெரிய இழப்பு. சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சின்ன சோகமான செய்தி. அடுத்து பாரதிராஜா அவர்களுடைய வீட்டில் வந்து இன்னொரு இறப்பு. தாங்கிக் கொள்ள முடியாத அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு துன்பத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கேட்டால் பாரதிராஜா சாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு? தொடர்ந்து துக்க சம்பவங்களாக இருக்கு. அதாவது பாரதிராஜா சாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 85 வயசு ஆனால் கூட இளமையாகவே இருக்கிற ஒரு கேரக்டர். எப்போவுமே தன்னை வந்து உற்சாகமாக வச்சுப்பார். வயதின் காரணமாக சில சோர்வுகள் தளர்வுகள் இருந்தால் கூட ஆள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார். அவருடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது வந்து டிஷர்ட் போடுவார், ஜீன்ஸ் போடுவார், சூப்பராக அது மாதிரி வேறு மாதிரி ஒரு லுக்கில் ட்ரெஸ் பண்ணிப்பார். தன்னை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிப்பார், ரொம்ப நல்லா பேசுவார், எல்லாத்துலேயும் ஜாலியாக கிண்டல் அடித்து சகஜமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து பாரதிராஜா வந்து நடிக்க ஆரம்பித்தார். பாரதிராஜா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்க தான் வரணும் அப்படின்னு தான் சினிமாவுக்கு வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சில காரணங்களால இயக்குனராக மாறிட்டார். ஆனால் அந்த நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது பாரதிராஜாவுக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து பல படங்கள் வந்து அவர் இயக்குனராக இருந்துக்கிட்டே இருந்தால் கூட வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ அவரால் நடிகராக வந்து நடிக்க முடியல. ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனராக இருந்து சில படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சில படங்கள் தோல்வி படங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு பாரதிராஜாவுக்கு. அப்புறம் இயக்குனராக வந்து பாரதிராஜாவும் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா ஃப்ரீயாக இருக்கார். அப்போ பாரதிராஜாவை இப்போ இருக்கிற இளம் இயக்குநர்கள் பல பேர் வந்து அப்ரோச் பண்ணி அப்பான்னு தான் கிட்டத்தட்ட எல்லாருமே கூப்பிடுவாங்க. அப்பா எங்கள் படத்தில் நடிக்கக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, நல்ல அழுத்தமான கேரக்டர், அப்பா கேரக்டர், தாத்தா கேரக்டர், இன்னும் பல அழுத்தமான கேரக்டர் வந்து பாரதிராஜாவை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க. இந்த பாரதிராஜாவுக்கு என்னென்னா, நம்ம ஆரம்பத்தில் வந்து நடிக்க தாண்டா நான் வந்தேன், இப்போ வந்து நீங்கள் வந்து என்னை மறுபடியும் கூப்பிடுறீங்க, சரி வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஷூட்டிங் போகிறது கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஷூட்டிங் போகிறோம், நடிக்கணும், அந்த டென்ஷன்லாம் கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப யதார்த்தமாக எல்லா படங்களையும் நடித்து கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் பல இளம் கதாநாயகர்களோட தனுஷோடையெல்லாம் பிரமாதமாக நடித்து கொடுத்துட்டு இருந்தார். இப்போ நடிக்கிறது வந்து ஒரு தொழிலாக மாற்றிட்டார். நிறைய படங்கள் பாரதிராஜா நடித்தா நல்லாயிருக்கும், பாரதிராஜா சார் நடித்தா நல்லாயிருக்கும், பாரதிராஜா சார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற எல்லா இயக்குநர்களுமே பாரதிராஜா சார் வீட்டுக்கு போனோன்னே அவர் வந்து பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்டாக மாறிட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் மனோஜ் இருக்கார்ல, அவரோட பையன் மனோஜை வந்து எப்படியாவது ஒரு பெரிய இயக்குனராக வரணும்னு ஒரு காலத்தில் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தார், எவ்வளவோ எஃபர்ட்லாம் எடுத்தார். ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவர் மனோஜ் வந்து கடைசி வரைக்கும் பெரிய ஒரு இயக்குனராக கொண்டு வர முடியல. மார்கழி பூக்கள்னு ஒரு படம் வந்து கடைசியாக மனோஜ் பண்ணார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பட இயக்குனராக பல படங்களில் கொடுத்த பாரதிராஜா அவரோட மகனை அவருடைய அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு வர முடியல. அந்த ஒரு சோகம், அந்த ஒரு வருத்தம் வந்து பாரதிராஜா சார்கிட்ட இருந்துச்சு. பாரதிராஜா சாரை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மேலே உயிரே வச்சிருந்தார், ரொம்ப பிரியம் வச்சிருந்தார். காரணம் எப்படின்னா, அவர் மனோஜ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பெரிய வெற்றிகள் தேடி வர ஆரம்பிச்சிச்சு. பெரிய பணமெல்லாம் அவர் தேடி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன காரணம்னா மனோஜ் பிறந்ததுக்கப்புறம் தான். அதனால பார்த்தீங்கன்னா மனோஜ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து பல படங்களை வந்து மனோஜ் பேர்லேயே தயாரிப்பாளராக பண்ணிட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் வந்து மனோஜ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு, அப்பா எனக்கு வந்து உதவி இயக்குனராக சேர்த்து விடுங்க, எனக்கு உங்களை மாதிரி டேரக்டராக வரணும் அப்படின்னு சொன்னோன்னே பாரதிராஜாவுடைய சில படங்களுக்கும் மனோஜ் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வேறு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸான விஷயங்கள்லாம் நீ கற்றுக்கணும்டா அப்படின்னு சொல்லி மணிரத்னத்திட்ட போய் வந்து மனோஜை சேர்த்து விடுறாரு. இந்த இடத்துல ஒரு சுவையான விஷயம் மனோஜே ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருந்தார் இந்த விஷயத்தை. அது என்ன அப்படின்னா, மணிரத்னத்தோடைய படத்தில் முதல் நாள் இப்போ மனோஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாராம் டயர்டில். பாரதிராஜா சார் வந்து வேற ஒரு ரூமில் இருந்திருக்காரு. பாரதிராஜா சார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து மனோஜோட ரூமை திறந்து பையன் ரூமு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் பக்கத்தில் உட்காந்து அவரோட காலை அமுக்கி விட ஆரம்பிச்சிட்டாராம்.
திடீர்னு யாரோ ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கே, கால் அமுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணி மனோஜ் முழிச்சு பார்த்துருக்காரு. பாரதி ராஜா சார் வந்து மனோஜ் காலை அமுக்கி விட்டு இருந்திருக்காரு. மனோஜ் பார்த்து, என்னப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, ஏன்ப்பா ஒழுங்குப்பா தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாரதி ராஜா சொல்லியிருக்காரு, இல்லைடா நீ வந்து செல்லமாக வளர்ந்த பையன், ஆரம்பத்துலேருந்தே வந்து உன்னை செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டேன், உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்துருக்கேன். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட வேலைன்னா என்ன கஷ்டம், எவ்வளோ சிரமங்கிறது எனக்கு தெரியும். அதனால் வந்து நிச்சயமாக நீ இன்னைக்கு ஃபுல்லாகவே நின்றுக்கிட்டு இருந்திருப்ப, இதெல்லாம் நீ தாங்கிக்க மாட்டேன், உனக்கு கால் வலிக்கும்டா, நான் அமுக்கி விடுறேன்டா அப்படின்னு சொல்லி மகனுக்கு வந்து கால் அமுக்கி விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு வந்து மகன் மேலே பிரியம் வச்சிருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ சில காரணங்கள் அப்பாவுக்கும் மகனுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பாருங்க, எல்லா இடத்துலையுமே சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு மகன் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதான் பையன் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம். இந்த இடத்துல பாரதி ராஜா சார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு. இது வந்து இயல்பான யதார்த்தமான ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தான், ஒரு ஈகோ பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து மனோஜும் பாரதி ராஜாவும் வேற வேற வீட்டில் இருந்தாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார். பாரதி ராஜா வந்து ஈசிஆரில் ஒரு பங்களாவில் இருந்தார். தனித்தனியாகவே 2 பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்பப்போ போவார் வருவார், அப்பா பார்ப்பாரு கூட. ஆனால் கூட ரொம்ப பெருசாக வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கு. மனோஜே விரும்பப்பட்டு பேசினா கூட பாரதி ராஜா வந்து சில நேரங்களில் வந்து பெருசாக பதில் சொல்ல மாட்டார் போல், அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பேசாமே இருந்திருக்காங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். மனோஜ் இறந்தார் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாரும் மனோஜும் பேசாமல் இருந்திருக்காங்க. அதுதான் உண்மையான நிலவரம். ஏதோ ஒரு சில காரணங்கள்னால மனோஜோட இழப்பு செய்தி கேட்டதுக்கப்புறம் பாரதி ராஜா இவ்வளோ தூரம் துடிச்சு போயிட்டார். பார்த்தீங்களா நீங்கள் அந்த மேட்டர்லாம், அந்த டெத்து வீட்டில் அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுதார். அது காரணம் என்னென்னா, அதாவது வந்து ஒரு தகப்பன், யாருக்குமே இந்த கொடுமை வரக்கூடாது. ஒரு தகப்பன் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரோட மகன் ஆயிட்டாருங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட சோகமான விஷயம் எதுவுமே கிடையாது. புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு பாரதி ராஜா தள்ளப்பட்டார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னென்னா, பாரதி ராஜாவோட வயசு காரணமாக சில சின்ன 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 பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், அப்பப்போ டாக்டர்கிட்ட போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது, திருப்பி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அவரே பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கெலாம் சிரமப்படுற ஒரு காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சூழ்நிலையில் மகனுடைய இறப்பு, மனோஜோட இறப்பை கேட்டு பாரதி ராஜா வந்து பெரிய லெவலில் துடிச்சு போயிட்டாரு. அது காரணம் என்னென்னா, அவர் நினச்சிருக்காரு, என்ன நினச்சிருக்காருன்னா, ஐயோ நம்ம பையன்கிட்ட பேசாமல் இருந்துட்டோமே, ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் நம்ம பையன்கிட்ட பேசாமல் இருந்துட்டோமே, நம்ம பையன் இன்னைக்கு விட்டு போயிட்டாரே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா, பல பேர் பாரதி ராஜா சாரை சந்திக்கும் போது மனோஜ் உங்களோட பேசணும்னு விருப்பப்பட்டார் சார், உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு விருப்பப்பட்டார் சார், இதெல்லாம் நடக்காமல் போச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இறப்புக்கு அப்புறம். அதெல்லாம் கேட்கும் போது பாரதி ராஜா சாரால் இன்னும் வந்து அவருடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியல. இப்படி ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதலாக ஆகாது. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு இழப்பு. அந்த அந்த இழப்பு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை அமரனை நம்ம ரொம்ப பாராட்டணும். ஏன்னா வந்து அடிக்கடி பாரதி ராஜா சார் வீட்டுக்கு போய் அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு காணொளி கூட வெளியில் வந்துருச்சு. அதாவது வந்து பாரதி ராஜா சாரும் கங்கைமரன் சாரும் ஒரு மொட்டை மாடியில் வந்து தனியாக உட்காந்துருப்பாங்க. கங்கைமரன் சார் வந்து பழைய பாடல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாடி காமிச்சு பழைய நினைவுகள்லாம் பாரதி ராஜாவுக்கு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது பாரதி ராஜாவை சரி பண்ணணும் அப்படின்னு கங்கைமரன்லாம் பெருசாக முயற்சி பண்ணிட்டு வராரு. அப்போ பாரதி ராஜா பாருங்களேன், இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது கூட ஒரு டல்லாகவே தான் இருப்பார், ஒரு சோகமாகவே இருப்பார். காரணம், இவ்வளோ பெரிய இழப்பு அவரால் தாங்க முடியல. இப்போ பாரதி ராஜா சார் வந்து உடம்பு முடியல, இங்கே இருந்தால் வந்து மனோஜோட நாவமே இருக்குது அப்படின்றதுனால ஜனனி அவருடைய மகள் இருக்காங்களா, அவங்க மலேசியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. அவருடைய மகள் வீட்டுக்கு பாரதி ராஜா போயிட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், சென்னையில் எப்படி வந்து அடிக்கடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாரோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இந்த எப்படி சொல்றது, இந்த இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அதை வந்து பாரதி ராஜா எப்படி கடந்து வர போறாருன்னு தெரில. ஏன்னா அவ்வளோ ஒரு டஃப்பான நேரம், மகன் இறப்பு, அதாவது வந்து வயோதிகம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் பாரதி ராஜா சார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இன்னொரு பெரிய இழப்பு. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி ராஜா சாரோட அக்கா இறந்து போயிட்டாங்க சமீபத்தில். அக்கா வந்து எப்படி அப்படின்னா, பாரதி ராஜா சாரை வந்து ரொம்ப பிரியமாக, அவங்க அக்கா வந்து அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ பாசமாகவும் பாரதி ராஜா சாரை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து இறந்து போன சூழ்நிலை. இது வந்து பாரதி ராஜா சாருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. அநேகமாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவரே வந்து ஆல்ரெடி மனோஜ் இருந்த ஷாக்கு,
வயது மூப்பு, இன்னும் டிப்ரெஷனில் இருக்கும்போது இப்போ போய் வந்து அக்கா இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை தாங்குவாரா அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பாரதி ராஜா சாருக்கு என்னென்னா, மலேசியாவில் இருந்தால் கூட நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம அக்கா, நம்மளோட சொந்தங்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவரால் வர முடியல. இப்போ அக்கா இறந்ததுக்கு பக்குவமாக சொல்லி எப்படியாவது மலேசியாவிலேருந்து கூட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு 4 மணி நேரம் தான் மலேசியாவிலேருந்து ஃப்ளைட்டு. ஆனால் வந்து பாரதி ராஜா சார் அவரோட ட்ராவல்லாம் பண்ண முடியுமான்னு தெரில. அந்த அளவுக்கு வந்து பாரதி ராஜா சார் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சாரை வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு மனசுக்கு எதாவது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதெல்லாம் கூட இருக்கிறவங்க சொல்லி அவரை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தாலும் அதை வந்து தாங்க மாட்டாங்க. இத்தனை பெரிய வெற்றி படங்களை கொடுத்து இவ்வளோ பெரிய ஆளுமையாக சினிமாவில், அதாவது எப்படி சொல்கிறது, அவர் கொடுக்காத படங்களே இல்லை. பாரதி ராஜானா எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இயக்குநர்கள்லாம் அப்பா அப்பான்னு கொண்டாடுற அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையில மலேசியாவில் இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவர் வந்து நல்லபடியாக உடம்பு சௌரியமாகி நல்லபடியாக அவர் வீட்டுக்கு வந்துடணும், நல்லபடியாக அவர் வந்து குணமாயிடணும், நல்லபடியாக பழையபடி நடிக்க வந்துடணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. சார் இப்போ மனோஜ் சார் வந்து இறந்துட்டார்ல சார், அவருக்கு வந்து ஒரு கடைசி ஆசை ஒன்று இருக்குது, தன்னோட பொண்ணை வந்து இயக்குனர் ஆக்கணும், அவங்க ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வருது இல்லை சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை மனோஜ் பொறுத்த வரைக்கும் அவரே வந்து இன்னும் வந்து போராடிட்டே இருந்தார். அதாவது வந்து எப்படியாவது வந்து இந்த அடுத்தடுத்த படங்களை வந்து வெற்றி படமாக கொடுத்துடணுன்னு. சிவப்பு ரோஜாக்கள் பாரதி ராஜாவோட படம் இருந்துச்சுல, அதை வந்து நான் மறுபடியும் பார்ட் 2 பண்ணுறேன் அப்படின்லாம் சில முயற்சிகள்லாம் நடந்துச்சு. ஆனால் என்னமோ தெரில சார், அதாவது வந்து பெரிய இயக்குனர், பெரிய பணம் உள்ள ஒரு இயக்குனர் எல்லாமே இருந்தும் கூட மனோஜுக்கு அந்த இயக்குனர் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சில காரணங்கள், தனியாக அவர் வந்து வாய்ப்பு தேடி போனப்போ கூட பார்த்தீங்கன்னா சில அவமானங்கள்லாம் அவர் பட்டிருக்காரு. நிறைய வேதனைகள், துன்பங்கள் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காரு. இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. பெருசா ஒரு தகப்பனார் பெரிய லெவல்ல இருந்தா மகன் அந்த பெரிய லெவல்ல அடைய முடியலைன்னா இந்த மாதிரியான சில வேதனைகள், துன்பங்கள்லாம் அந்த அந்த சூழ்நிலையில் அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மனோஜுக்கு ஒரு ஆசை. அது என்ன அப்படின்னா, அவருடைய மகள் இருக்காங்கல்ல, மூத்த மகள், அவங்கள வந்து இயக்குனர் ஆகணும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. எப்படியாவது அதை வந்து நம்ம ஒரு படத்தை இயக்கணும், பெரிய வெற்றி படம் அமையணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஸோ மனோஜ் அவருடைய ஆசை பெரிய இயக்குனர் வரணும்னு, அது வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. மனோஜ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெருசாக நடக்காமல் போச்சு. அவரோட கனவு பழிக்காமல் போச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனால் அவருடைய மகளை எப்படியாவது வந்து டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு ரொம்ப வந்து தீவிரமாக வந்து அதுக்கான முயற்சிகளில் மனோஜ் இறங்கியிருந்தார். அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் உயிரோடு இருந்தால் கூடிய சீக்கிரம் வந்து மகளை வந்து இயக்குனராக எப்படியாவது ஆக்கியிருப்பார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் இறந்து போயிட்டார். இப்போ இந்த தகவல் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட சொன்னோன்னே பாரதி ராஜா சார் என்ன பண்ணார்னா, அதாவது வந்து அவருடைய மகன் மனோஜை பெரிய இயக்குனர் ஆக்கி பார்க்க முடியாமல் போச்சு. அது ஒரு வேதனையான சூழ்நிலை, வேதனையான நிலை. ஆனால் அவர் வந்து இப்போ தன்னுடைய பேத்தியை வந்து மனோஜனுடைய ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காண்டி அந்த பேத்தி எப்படியாவது இயக்குனர் ஆக்கணும் அப்படிங்கிற வேலையில் பாரதி ராஜா சாரும் இப்போ இறங்கி பல பேரோட பேச்சுவார்த்தைகள் இருக்கார். வெளிநாடு மலேசியாவில் இருந்தால் கூட டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு என்னோட பேத்தியை இயக்குனர் ஆக்கணும், அதுக்கான வேலையை பாருங்கள், கதைகள்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. பாரதி ராஜா சார் மகனுடைய ஆசை, அதாவது மனோஜனுடைய ஆசை அவருடைய மகளை வந்து இயக்குனர் ஆக்கணுங்கிறத பாரதி ராஜா சார் இப்போ நிறைவேற்றுறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார், மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சாரும் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும். பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி பழையபடி அவர் பேசணும், பழையபடி நடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து இதன் மூலமாக அவங்க குடும்பத்துக்கு தெரிவிக்கணும். சீக்கிரமாக அவங்க மகள் வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி.